லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜூன் மாதத்தை தொடர்ந்து ஜூலையிலும் தமிழ்நாட்டில் அதிக மழை பதிவாகி வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் ஜூலை 25 வரை மழை நீடிக்கும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கூறியிருக்கிறார். தென்மேற்கு பருவமழை மீண்டும் கேரளா, கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தீவிரமடைந்து காணப்படும். அதே சூழல்ல ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்திலேயும் மாலை இரவு வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படும். அதன் பிறகு ஜூலை 8 முதல் 12ஆம் தேதி வரைக்கும் சற்று மழை குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமலையும் தமிழகத்தில் பரவலாக காணப்படும். குறிப்பாக இந்த ஜூலை 12ஆம் தேதி முதல் ஜூலை 25ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, அதே போல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களிலையும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழகத்துல ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 40 சென்டிமீட்டர் மழை இயல்பாக பதிவாகும். ஆனால் இந்த வருடம் 50 சென்டிமீட்டருக்கு மேல் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வடகிழக்கு மாநிலங்கள் கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழை பாதிப்பால் அஸ்ஸாம் மாநிலத்தில் 16,50,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக முக்கிய ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பிரம்மபுத்திரா, டிகாரு, கொல்லாறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி வந்து கொண்டுள்ளது. மழை பாதிப்பு காரணமாக கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். பார்பேட்டா, பிஸ்வநாத், காச்சர், சரைதியோ உள்ளிட்ட 29 மாவட்டங்களில் மொத்தமாக 16,50,000க்கும் மேற்பட்டோர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளால் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியதால் விலங்குகள் பாதிக்கப்பட்டன. 17 விலங்குகள் உயிரிழந்த நிலையில் மீதமிருந்த 72 விலங்குகளை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். அதில் 26 விலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மழை பாதிப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆலோசனை மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார். இதேபோல அருணாச்சல பிரதேசத்திலும் கனமழையால் 60,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிக்மோய், ஆலோ இடையேயான நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சியாங், ஷியோமி மற்றும் லெபரடா உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல பகுதியில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மணிப்பூர் மாநிலம் மேற்கு இம்பால், கிழக்கு இம்பால் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மழை பாதிப்பால் 2,000க்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ள பாதிப்பு காரணமாக மாநிலம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஐரில், கோங்பா உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு பேரிடர் மேலாண்மை துறை மூலம் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் வருகிற 6ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை வரை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. சிக்கிம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக வடமேற்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்